வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு வந்து காதுல வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் நெறைய பேருக்கு வரும். பெரியவங்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு, ஒரு மிடில் ஏஜ்ல கூட நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த காதுல வந்து வலி வர்றது வந்து கண்டிப்பா நம்மளோட லைஃப் டைம்லயும் 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நம்ம அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பா. ஸோ இத வந்து ஹோமியோபதியில எவ்வளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த காது வலின்றது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு சைடுல வந்து ஒரு காது மட்டும் வலிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 காதுமே வலி வரலாம். இந்த காது வலின்றது ஒரு மைல்டா இருக்கும். சில பேருக்கு வந்து கம்மியா ரொம்ப டல் பெயினா வந்து இருந்துட்டே இருக்கும். எப்பயாவது ஒருக்க மட்டும் வரும். சில பேருக்கு ரொம்ப சிவியரா வந்து ரொம்ப காலமாவே வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். சோ இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காதுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கலாம் முக்கியமா. சோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. நம்ம காதுக்குள்ள இன்னர் இயர்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. இல்லாட்டி மிடில் இயர்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து அந்த சீல் வடிகிற மாரி, ஒரு வலி வர்ற மாரி இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதே இது வந்து காதுல வெளி காதுல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, காது வந்து வீங்கி இருக்கு, லைட்டா தடுப்பு மாரி இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வலி வரலாம். இதே மாரி எக்ஸ்டர்னல் இயர்ன்னு சொல்லுவோம். அந்த உள்ள வந்து ஒரு டியூப் மாரி லைட்டா போகுது இல்லையா? சோ அந்த இதுக்குள்ள ஏதாவது ஒரு கொப்பளம் மாரி வந்திருந்தது. சோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நமக்கு காது வந்து வலி வரலாம். சோ முக்கியமான ரீசன் காது வலிக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, உள்ள வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பாக்டீரியலோ, ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனோ, இல்லாட்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இருக்கு அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து பெயின் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. வேற ரீசன்னாலயும் நமக்கு காது வலிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு த்ரோட்ல வந்து டான்சில்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. பல்லு வலி இருக்கு. நமக்கு வந்து அந்த விஸ்டம் டூத்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப ஏஜ் ஆகும்போது ஒரு 35 இயர்ஸ், 40 இயர்ஸ் ஆகும்போது அது வளரும்ல. அந்த டீத் வந்து அந்த பல்லு வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆகி கரெக்ட்டா வந்து வெளிய வர முடியாம ஒரு நர்வ்ல வந்து இடிபட்டுட்டு ஒரு கம்ப்ரஷன் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து பெயின் வந்து வரலாம். சோ எதனால வந்து நமக்கு வந்து காது வலி வந்து இந்த இன்ஃபெக்ஷன்னால இந்த சைனசைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் தப்பியும் வரும் அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் ஒரே நர்வ் சப்ளை, ஒரு நர்வ் பாத்வேஸ் வந்து ஒரே இதுதான் இருக்கும். சோ அதனால தான் நமக்கு த்ரோட் பெயினோ, சைனசைட்டிஸோ, இந்த டெம்பரோ மாண்டிபுலர் ஜாயிண்ட்ல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு. சோ ஏதாவது நமக்கு வந்து ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்லுவோம். அந்த ஃபேஸ் சைட்ல வந்து நமக்கு வந்து ஒரு நர்வ் கம்ப்ரஷன்னால தலைவலி, மைக்ரேன் தலைவலி மாரி வரும். ஸோ டெம்ப்ளோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த இடத்துல ஒரு நர்வ் கம்ப்ரஷன் இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து இந்த ஜாலயோ, பல்லுலயோ, டான்சில்ஸ்லயோ, சைனஸ்லயோ இருந்தாலும் ஒரு செகண்டரி ஃபேக்டரா வந்து நமக்கு வந்து காது வலிக்கிறதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த காது வலி அப்டின்னா, சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சொல்லத் தெரியாது. பயங்கரமா அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாரி காத வந்து தொட்டுட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல எதையுமே தொட விட மாட்டாங்க. காது பக்கத்துல வந்து கைய வச்சுப்பாங்க. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்து காதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்னு சொல்லி. இதே இது பெரியவங்களா இருந்தா அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு காதுல வந்து சவுண்ட் வருது சில நேரம். ஒரு பஸ்ஸிங் மாரி ஒரு சவுண்ட் வருது. ஒரு வந்து குத்துற மாதிரி ஒரு வலி வருது. திடீர்னு நெறைய நேரம் வந்து லைட்டா வந்து தண்ணி வந்து பிசுபிசுப்பா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து எனக்கு பெயின் இருக்கு. வின்னு வின்னுன்னு தெறிக்கிற மாரியோ, குத்துற மாதிரியோ எனக்கு பெயின் இருக்கு. இது மாரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களோட தொந்தரவ. சோ சில பேருக்கு வந்து ஒரு தல சுத்தலோ, ஒரு சவுண்ட் ஒரு அந்த இடத்துல வந்து கிளிக் கிளிக் அந்த மாதிரி ஒரு சவுண்ட், ஒரு பாப்பிங் சவுண்டோ வந்து சில பேருக்கு கேட்கலாம். ஸோ காது பக்கத்துல வந்து நமக்கு வீங்கி இருக்கலாம். ஒரு ரெட்டா வந்து ஒரு சிகப்பா வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீக்கத்தினால ஒரு சிகப்பா நமக்கு இருக்கலாம். அதே மாதிரி வந்து இதோட சேர்த்து வந்து தலை சுத்தல் நிறைய பேருக்கு இருக்கும். தலைவலி இதோட சேர்த்து இருக்கும். நிறைய பேர் ரொம்ப பயங்கரமா கோவப்படுவாங்க. இந்த வலினாலேயே ரொம்ப கோவம் வந்து அதிகப்படியா வரும். ஸோ வேற என்ன முக்கியமான ரீசன்னால இந்த காது வலி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, காதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஒரு சின்னதா வந்து குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு ஒரு சின்னதா வந்து ஒரு சாக் பீஸு அந்த மாதிரி இத வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அத வந்து வெளிய எடுக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து காது வலி வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இயர் வேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த அழுக்கு வந்து சில நேரம் வந்து அந்த வேக்ஸ் மாதிரி நமக்கு வந்து உள்ள வந்து சேர்ந்துட்டே போகும். அத கரெக்ட்டா நீட்டா வந்து கிளீன் பண்ணல. இல்லன்னா வந்து அத கிளீன் பண்ணும்போது அந்த காட்டன் வந்து உள்ளேயே தங்கிடுச்சு. சோ இந்த மாதிரி ஒழுங்கா வந்து அத கிளீன் பண்ணாம உள்ள வந்து நெறைய நெறைய வந்து உள்ள இன்னும் மேலும் மேலுமே வந்து அந்த இயர் பிளக்ஸ் அந்த காட்டன் இது வந்து உள்ள போயிட்டே இருந்ததுனாலும் நமக்கு இந்த காது வலி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காதுல வந்து நமக்கு வந்து அந்த இயர் ட்ரம்ன்னு இருக்கும். அதுல வந்து நமக்கு ஓட்டை இருந்தது.
அப்படின்னா, சப்போஸ் சளி புடிச்சு அது வழியா அந்த ஓட்டை ஃபார்ம் ஆகி அது வழியா நீர் வந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து காதுல வந்து வலி வரும். ஸோ இது எந்த மாதிரியான காது வலியா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு டிஸ்சார்ஜ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், டல் பெயினா இருக்கலாம், ஏதோ ஒரு நர்வ் இன்வால்வ்மென்ட்டா இருக்கலாம். இதனால நமக்கு தலை சுத்தலாம். எந்த மாரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அத வந்து ஹோமியோபதியில வந்து ரொம்ப நல்லா வந்து சரி பண்ண முடியும். முக்கியமா வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிச்சதுனால, டம்முன்னு போய் விழுந்தனால அந்த பிரஷர்ல சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சில பேருக்கு வந்து பேரோ ட்ராமான்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து ஃப்ளைட்லலாம் போகும்போது வெளியில ஒரு பிரஷர் வந்து வேற மாரி இருக்கு. என்வைரன்மென்டல் பிரஷர். நம்ம உள்ள காதுக்குள்ள ஒரு பிரஷர் வேற மாரி இருக்கனால, அந்த 2 டிஃபரன்ஸ் ஆஃப் பிரஷர்னாலேயே வந்து பயங்கரமா காதுல வந்து பெயின் வந்துரும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நெறைய வந்து அந்த டைம்ல வந்து நெறைய தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் ஸ்வாலோ பண்ணிட்டே இருக்கணும். முழுங்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சும்மா எம்ப்டியாவே முழுங்கிட்டே இருக்கணும். சோ தட் அந்த பிரஷர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு சூயிங் கம் அந்த மாதிரி நல்லா சூ பண்ணோம்னாலும் அந்த பிரஷர் வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த இயர் பெயின் சும்மா டல் ஒரு நார்மலான ஒரு டல் பெயினோட இருக்கலாம். சாதாரணமா ஒரு இயர் பெயின் ஏதோ ஒரு காதுலட்டி 2 காதுலயும் இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு டிஸ்சார்ஜோட வலி ரொம்ப வலியோட சேர்ந்து நமக்கு வந்து மத்த வலியும் இந்த தலைவலியோ இல்லாட்டி கீழே ஜா பெயினோ இந்த மாதிரியும் சேர்ந்து இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, ஹோமியோபதியில நேச்சுரல் ரெமடிஸ் மூலியமா இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இதுக்கு எந்த விதமான சர்ஜரிஸ் எதுவுமே இல்லாம அழகா வந்து சரி பண்ண முடியும். ஸோ ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா முக்கியமான மருந்து வந்து பெலடோனா, மெர்க்ஸால், ஹெப்பாசல்ஃப் இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்கு. ஸோ எந்த மாதிரி தொந்தரவு இருக்கு, எதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம், இதை வந்து நம்ம ஹோமியோபதியில எந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து இருக்கு, அதுல எது உங்களுக்கு நல்லா சூட் ஆகுதுன்னு பார்த்து கஸ்டமைஸ்டா பர்சனலைஸ்டா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து அந்த தொந்தரவு வந்து சரியாகுது. முன்னாடி நம்ம அடிக்கடி வர்ற இந்த காது வலி வந்து வர்றது வந்து எனக்கு வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள்ல ஒருக்கே எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்றது போக சொல்றது வந்து ரொம்ப கம்மியாகும். ஒரு வாரத்துல 2 தடவை தான் இப்ப சொல்றாங்க, இப்போ ஒரு மாசத்துலயே ஒரு தடவை தான் சொல்றாங்கன்ற மாதிரி நம்ம கம்மியாகும். ஸோ இது ரிலேட்டடா அந்த காது வலி ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.